முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஓராண்டுக்கும் மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார். இதனிடையே பலமுறை ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரை அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்காதது ஏன்? விசாரணை முடிக்க எத்தனை நாட்களாகும் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணையை முதலில் முடிக்க விரும்புவதாக கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இதையடுத்து செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன்? விசாரணை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணையை முதலில் முடிக்க விரும்புவதாக கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இதையடுத்து செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.